விட இதுதான் ஈஸி. எடுத்து நேரா சுவிட்ச்ல கனெக்ட் பண்ணோமா, இங்க ஐபி அட்ரஸ் டிஎஸ்சிபி மூலமா வந்து என்ன வந்துச்சுன்னு பார்த்தோமா, இல்லன்னா இங்க இருந்தே Yes. நம்ம லெட்ல இருந்து ஐபி அட்ரஸ் செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ரிமோட்ல பிங் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஈஸியா கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். சரியா? ஏன்னா இது என்னன்னா Yes. லேப்டாப் வந்து எல்லா இடத்துலயும் போயிட்டு பிளேஸ் பண்ணி வொர்க் பண்றதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காது. Yes. ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு பெட்டரா தெரியுது. சரியா? Okay. ஓகே. அதுக்கப்புறமா ஓகே. இப்போ நம்ம என்னன்னா கேபிள் பண்ணியாச்சு. ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணியாச்சு. ஸோ இனிஷியலா ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சஸ் பண்ணும்போது, எனக்கு வந்து யூசர் நேம், பாஸ்வேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் பாஸ்வேர்ட் வந்து 1, 2, 3, 4லேருந்து 8 வரைக்கும் கன்டினியூஸா அந்த நியூமெரிக் குடுத்தீங்க அப்படின்னா, எனக்கு இனிஷியலா அந்த ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அது ஓப்பன் ஆகும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொல்லும் அப்படின்னா, கரண்ட் பாஸ்வேர்ட் வந்து குடுத்துட்டு பாஸ்வேர்ட சேஞ்ச் பண்ணிருங்க. Okay. ஏன்னா டிஃபால்ட் பாஸ்வேர்ட்ல இருக்கு இல்லையா? 1, 2, 3, 4, 5, 6, 7, Uh-huh. 8 அத வந்து சேஞ்ச் பண்ணிருங்கன்னு சொல்லும். ஸோ அதுக்கப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, எனக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோ தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விண்டோ. ஹெச்பி Okay. மீட்டர்ட் அண்ட் ஸ்விட்ச்டு பிடியூன்னு சொல்லிட்டு மேல ஒரு டாபிக் வருதா? Yes. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, யூசர் செட்டிங்ஸ்ன்னு இருக்கு. ஸோ இதுக்குள்ள நெறைய விஷயங்கள் இருக்கு. இதுக்குள்ள நான் எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறது கிடையாது. சரியா? ஏன் அப்படின்னா, Oh. Okay. இனிஷியலா இதுக்குள்ள ஒரு வாட்டி நம்ம கனெக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா, இதுக்குள்ள நீங்க போயிட்டு அலர்ட்ஸ் மானிட்டரிங் பண்றது, அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி தான். இதுக்கு வந்து Okay. அதிகமான நாலேட்ஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டெக்னிக்கல் நாலேட்ஜ் தேவையில்ல. ஜஸ்ட் பேசிக்கா உள்ள லாகின் பண்ணி என்னென்ன இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம் அவ்வளோதான். அண்ட் ஏதாவது Yes. பவர் சப்ளை நான் கட் பண்ணணும் அப்படின்னா, இங்க இருந்தே பவர் சப்ளை நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ Okay. எனக்கு வந்து ஒரு பவர் சப்ளை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிஎஸ்சிக்கு போற பவர் சப்ளை நான் கட் பண்ணணும். நம்ம நார்மலா Okay. என்ன பண்ணுவோம், டேட்டா சென்டர்ல போயிட்டு அந்த கேபிள அந்த பவர் சப்ளை யூனிட்ல இருந்து எடுத்தா தான் என்ன ஆகும், நமக்கு பவர் சப்ளை கட் ஆகும் இல்லையா? பட் என்ன இந்த சாஃப்ட்வேர் மூலமா நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நம்ம ரிமோட்ல இருந்தே அந்த பர்ட்டிகுலர் பவர் சப்ளை கட் பண்ணலாம். இல்லன்னா அத வந்து நம்ம அங்க போயிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணுவோம்ல பவர் சப்ளை ஸ்விட்ச். அந்த ஆக்டிவிட்டி Okay. இங்க இருந்தே பண்ணிக்கலாம் நீங்க ரிமோட்ல இருந்தே. Okay. சரியா? ஸோ அதுக்காக இந்த இது யூஸ் ஆகும். ஸோ இப்போ இத வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பை டிஃபால்ட்டா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, அட்மின் யூசர், மேனேஜர் யூசர்ன்னு சொல்லிட்டு 2 யூசர் ஐடி குடுத்திருப்பாங்க. இது இல்லாம நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்கு சில டொமைன்ல என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அத வந்து கொண்டு ஏடியோட இன்டிகிரேட் பண்ணுவாங்க. ஸோ ஏடியோட Okay. இன்டிகிரேட் பண்ற ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல இருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்டாப் கான்ஃபிகரேஷன் நீங்க பண்ணணும். உங்களோட இந்த ஏடியோடைய இந்த கம்போனன்ட் வந்து ஒன் வியூல இன்ஃபர்மேஷன் கிடைக்கிறதுக்கு ஏதாவது சான்ஸ் இருக்கா? எது? ஆட் பண்ண முடியும். இந்த பிடியூ இன்டெலிஜென்ட் பிடியூ ம். டீடைல்ஸ் ஒன் வியூல பாப்புலேட் ஆகுமா? இத இன்டகிரேட் பண்ணலாம். பண்ணலாம். ஓகே. ஓகே. சரியா? ஸோ ஓகே. அது நான் சொல்றேன். ம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ இத வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எல்டாப் கான்ஃபிகரேஷன யூஸ் பண்ணி நீங்க செப்பரேட் யூசர் ஐடிஸ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஏடி ஓகே. யூசர் ஐடி யூஸ் பண்ணி லாகின் பண்றதுக்கு நீங்க இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்டாப் கான்ஃபிகரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட் நம்பர் இது மட்டும் இருந்தா போதும். அண்ட் எந்த அக்கவுண்ட் யூஸ் பண்ணி நீங்க பண்றீங்களோ அத பண்ணிக்கலாம். நார்மல் எல்டாப் கான்ஃபிகரேஷன் தான். மத்த டிவைஸஸ்லாம் பண்றோம்ல அதே மாரி தான் இங்கேயும் பண்ண போறோம். ஸோ ஒன்ஸ் எல்டாப்ல ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எனக்கு இந்த மாரி சக்சீடட் மெசேஜ் வந்துரும். ஸோ அதுக்கப்புறம் என்னோட ஏடி யூசர் ஐடிய யூஸ் பண்ணி நான் இந்த இதுக்குள்ள லாகின் பண்ணிக்கலாம். சரியா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ இதுல பேசிக்கா ஃபர்ஸ்ட் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ண உடனே எனக்கு ஒரு ஸ்க்ரீன் வருது இல்லையா? எஸ். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்னென்ன ஆப்ஷன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 8 ஆப்ஷன் இருக்கு ஃப்ரண்ட்லயே. இதுல பேசிக்கா இனிஷியலா ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சர்ச்ன்றது நமக்கு ஈஸியா புரிஞ்சிரும். நமக்கு ஏதாவது அந்த இதுல தேடணும் அப்படின்னா, சர்ச்ல போட்டு அத குடுத்தீங்கன்னா நமக்கு சொல்லும். ஸோ இதெல்லாம் ரொம்ப பேசிக்கு. அப்புறம் ஹோம் ஸ்க்ரீன். ஹோம் ஸ்க்ரீன்ல அதோட டேஷ்போர்டு, அலார்ம்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் அண்ட் கண்ட்ரோல் மேனேஜ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஹோம் ஸ்க்ரீன்ல வந்துரும். ஓகே. சரியா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அலார்ம் ஐகான். ஸோ இப்ப கரண்ட்டா எத்தன அலார்ம்ஸ் இருக்கு, எத்தன கிரிட்டிக்கல் இருக்கு, அத கிளிக் பண்ணீங்கன்னா, அந்த அலார்ம் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துரலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப். ஸோ அதோட கைட்லைன்ஸ். ஸோ நமக்கு ஏதாவது டாபிக் தெரியல அப்படின்னா, அதுல போயிட்டு கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து லாங்குவேஜ். இங்கிலீஷ், சைனீஸ், பிரெஞ்ச், இட்டாலியன், ஜப்பானீஸ் அது மாரி லாங்குவேஜஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. சரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 6த் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, லாக்ஸ் ஆஃப் த பிடியூ.
ஓகே. பிடியோட லாக்ஸ் நீங்க கேட்டீங்கல்ல, லாக்ஸ் ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா, நீங்க அந்த 6த் ஆப்ஷன செலக்ட் பண்ணீங்கன்னா, லாக்ஸ் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துட்டாங்க. எது எது லாக்ஸ் பார்க்கணும், இல்ல அலர்ட்ஸ் பார்க்கணும், இல்லன்னா டேஷ்போர்ட் பார்க்கணும், சர்ச் பண்ணணும் அப்படின்னா, எல்லா ஆப்ஷனும் ஃப்ரண்ட்லயே குடுத்துட்டாங்க. அண்ட் 7த் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நெட்வொர்க் செட்டிங்ஸ். இந்த நெட்வொர்க் செட்டிங்ஸ் என்ன அப்படின்னா, எனக்கு இத நான் வந்து மானிட்டரிங் டூலோட மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னா, நான் எஸ்என்எம்பி கான்ஃபிகர் பண்ணணும் இல்லையா? அப்போ எஸ்என்எம்பி வந்து பார்த்தீங்கன்னா, எஸ். நான் கான்ஃபிகர் பண்றதுக்கு அந்த செட்டிங்ஸ் இத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாரி எனக்கு வந்து இப்ப நான் தான் வந்து அட்மின் வச்சுக்கோங்க. எனக்கு வந்து இதுல ஏதாவது அலர்ட் ஜெனரேட் ஆச்சுன்னா, உடனே இமெயில் ட்ரிக்கர் ஆகணும் அப்படின்னா, இமெயில் நோட்டிஃபிகேஷன் நான் செட் பண்ணிக்கலாம். ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரெஷோல்ட்ஸும் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி டிஃபைன் பண்ணலாம். சரிங்களா? நான் அதுக்குள்ளலாம் வந்து நான் டீட்டெயில்டா போகல. இப்போ இந்த எஸ்என்எம்பி டிஃபைன் பண்றது, இமெயில் செட்டப் பண்றது அதுக்குள்ளலாம் நான் இந்த இதோட இதுக்குள்ள போகல. ஏன் அப்டின்னா, இது வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான காம்போனன்ட் வந்து கிடையாது. இது வந்து தேவைப்பட்டா இந்த டிவைஸ் அவங்க வாங்குவாங்க. காஸ்ட் கன்சிடர் பண்ணாங்கன்னா, இதுக்கு போக மாட்டாங்க. அப்போ இது ஆப்ஷனல் ஓகே. தான். இதுக்கு வந்து கண்டிப்பா இதுக்கு போயே ஆகணுன்றதெல்லாம் கிடையாது. ஓகே. சரியா? இது கஸ்டமரோட காஸ்ட் அண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மென்ட் இத பொறுத்து வந்து இதுக்கு போலாம், போகாம இருக்கலாம். பட் ஓகே. நம்மளோட டெக்னிக்கல் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல நமக்கு இது தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சிருக்குங்க. ஏன்னா ஒரு கஸ்டமருக்கு இது இருக்கு அப்படின்னா, நமக்குள்ள இந்த பேசிக்கா உள்ள லாகின் பண்ண தெரிஞ்சா போதும். அதுக்குள்ள உள்ள போயிட்டு டக்குன்னு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாமே GUIல இருக்கு. எஸ். அப்படிங்கிறப்ப இப்போ உள்ள லாகின் பண்ணாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிரும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் இதா இருக்குன்னா, ஒரு 2, 3 தடவ அதுக்குள்ள லாகின் பண்ணி ஒரு HPயோட கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு அவங்க வந்து கைடே குடுத்துருக்காங்க. எஸ். ஸோ அது வந்து கொஞ்சம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி, இனிஷியலா ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் அத இது பண்ணா போதும். சரியா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபைனலா அட்மினோட யூசர் ஐடி, அதில பாஸ்வேர்ட் செட் பண்றதுக்கு அந்த மாரி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து குடுக்கும் அது. ஓகே. சரியா? சரி. ஓகே. ஓகே. சார் இப்போ இந்தியாவுல வந்து ஓகே, ஓகே. லாஸ்ட்ல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ எல்லாம் அதுதான். இப்போ இந்த மீட்டர்ட் அண்ட் மேனேஜ்ட் பிடியூவோட ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எதுக்காக யூஸ் பண்றோம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இல்லையா? கிளியர். இதுல ஹெல்த் ஸ்டேட்டஸ், அலார்ம்ஸ்லாம் பார்க்கும்போது, எனக்கு இந்த இதுல வந்து ஏதாவது ஏன்னா, இந்த பிடியூஸ் பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா நம்ம எதுக்கு வொரி பண்ணணும்னா, இந்த ஹீட்டு தான். ஓகே. ஏன்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, டேட்டா சென்டர்ல ஒரு டக்ட் வேலை செய்யாம போச்சுன்னு வைங்க, ஏசி டக்ட். ஓகே. 365 டேஸும் அது வேலை செய்யும்னு நம்ம சொல்ல முடியாது இல்லையா? அன்னைக்கு அது வேலை எஸ், செய்யாம எஸ். போச்சுன்னா, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு டெம்பரேச்சர் ஜாஸ்தி ஆயிடும். அப்ப திடீர்னு பார்த்தீங்கன்னா, டெம்பரேச்சர் அலார்ம் ம். ஜெனரேட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஹவர்ஸ் கழிச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த டெம்பரேச்சர் அலர்ட் போயிடும். ஓகே. அப்போ ஒரு டெம்பரேச்சர் அலர்ட் வருது அப்படின்னா, அதுக்கு ரீசன் என்ன மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். சரிங்களா? அதனால வந்து உடனே வந்து டிவைஸ் ஏதோ ப்ராப்ளம்னு சொல்லி நம்ம ஒரு ஐடியாக்கு வந்துரக்கூடாது. ஏன்னா மோஸ்ட்லி நெறைய அட்மின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி இதுதான் பண்ணிடுறாங்க. டெம்பரேச்சர் அலர்ட் வந்த உடனே போயிட்டு என்ன பண்றதுக்கு HPல கேஸ் லாக் பண்ணிடுறது. ஓகே. டெம்பரேச்சர் அலர்ட் வந்துருச்சு அப்படின்னா, அதோட இது பார்க்கணும். 80% 90% எவ்வளோ அலர்ட் எவ்வளோ டைம் டியூரேஷன் இருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஹவர்ஸ் அத விட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். இல்ல அட்லீஸ்ட் ஒரு 8 ஹவர்ஸ். ஓகே. அந்த டைம் டியூரேஷனுக்குள்ள ஓகே. டேட்டா சென்டர்ல ஏதாவது சேஞ்சஸ் ஏன்னா டேட்டா சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயும் நெறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க இல்லையா? டேட்டா சென்டர் அப்படியே எஸ். ஆன் பண்ணி விட்டுட்டு அது 365 டேஸ்ல 2 இயர்ஸ்க்கு அப்படியே ரன் ஆக போகுது. ஏதாவது சேஞ்சஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ எஸ், அங்க எஸ். பண்ற சேஞ்சஸ் நம்மளோட சர்வர்ஸ் வந்து அந்த டெம்பரேச்சர் வைஸ் வந்து ஹியூமிடிட்டி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இம்பாக்ட் ஆகலாம். அப்படி ஆகும்போது, நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதுக்கு ஒரு டிசிஷனுக்கு வரணும். இது நான் என்னோட ரியல் எஸ். டைம்ல கத்துக்கிட்டது. சரியா? யாஹ்! ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள்ஸ் பத்தி பார்த்துரலாம். இப்போ ஏன்னா நம்ம கேபிளிங் டாபிக் தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றப்போ, இப்போ நான் வந்து பிடியூஸ வந்து எப்படி வந்து நெட்வொர்க் கேபிளிங் பண்ணி, அத வந்து எப்படி நம்ம ஒரு இன்டர்ஃபேஸ் எடுத்து மேனேஜ் பண்றது அப்படின்றத பார்த்தோம். அடுத்ததா என்னோட PSU பவர் சப்ளை யூனிட் ஃப்ரேம்ல இருந்து என்னோட இந்த பிடியூக்கு வந்து எந்த மாதிரியான கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ம்ஹ்ம். 3 டைப் ஆஃப் கேபிள் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். C13, ஓகே. C19 அப்புறம் NEMA 520R. ஓகே. ஓகே. இந்த ஓகே. C13 வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம இந்தியால அதிகமா யூஸ் பண்றது இந்த கேபிள் தானே? எஸ், எஸ். C13 இந்த கேபிள் தான் நம்ம வீட்டுக்கு கூட வந்து ட்விட்டர். பார்த்தீங்கன்னா, அதிகமா யூஸ் பண்ணுவோம் இல்லையா?
C19 வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எனக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். இந்த C19. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு C13 கேபிள். ஓகே. C19 கேபிள் எப்படி இருக்கும்னா, இப்படிதான் இருக்கும். இந்த கேபிள் பார்த்திருக்கீங்களா? அது பார்த்துருக்கேன். இந்த கேபிள் வந்து C19 அண்ட் இது வந்து C13. இதுல மேல், ஃபீமேல் 2மே குடுத்துருக்காங்க. ஸோ C13, C15, C19 அதுக்கு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபீமேலா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு மேல் இருக்கணும் இல்லையா? அப்போ C14 வந்து மேலா தான் இருக்கும். C19, C20 வந்து C19 ஃபீமேல்னா அண்ட் C20 மேல். ஸோ அதுதான் ஓகே, அங்க ஓகே. குடுத்துருக்காங்க. அண்ட் இன்னும் இது இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கேபிள் நம்ம சொன்னோம் இல்லையா? என்ன அப்படின்னா, இந்த NEMA 520R அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? இது எதுக்குன்னா, நான் சொன்னேன்ல, நான் என்னோட PDUல இருந்து என்னோட டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய பவர் சப்ளை கனெக்டிவிட்டி போகணும்னு சொல்லி, அதுக்கு யூஸ் பண்ற கேபிள் தான் இது. ஓகே. இந்த கேபிள் நம்ம வந்து இது எங்கேயோ பார்த்த மாரி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் காட்டியிருக்கேன் பாருங்க. இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல அந்த கேபிள் இருக்கிற மாரி காட்டியிருப்பேன். இதுல இல்ல. இதா இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேபிள் தான் அது. ஓகே. ஓகே. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த NEMA 520R. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ எந்த மாரியான கேபிள்ஸ் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? கிளியர். ஓகே. ஸோ PDUல இருந்து எந்த கேபிள் போகும் அண்ட் PSUல இருந்து எந்த மாரியான 2 டைப் ஆஃப் கேபிள்ஸ் வந்து அந்த கண்ட்ரீஸ பேஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட் ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, டேசி செயின். இந்த டேசி செயின பத்தி சொன்னேன் இல்லையா? ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட மொத்தம் ஒரே என்க்ளோஷர்ல வந்து பார்த்தீங்கன்னா, 4 பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட் இருக்கு. நான் இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 4 பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்டையும் ஒண்ணோட ஒண்ணு லிங்க் பண்றேன். ஓகே. இத லிங்க் பண்ணி ஒரே சிங்கிள் நெட்வொர்க் கனெக்ஷன்ல இருந்து இந்த 4 டிவைஸையும் மேனேஜ் பண்றது தான் என்னது? டேசி செயின். ஸோ சரி, அதுக்கு சரி. தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டேசி செயின் போர்ட்ஸ் நான் வந்து சொன்னேன்ல, டேசி செயின் போர்ட் குடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இதுல ஓகே. இப்போ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு டவுட் வரலாம் இல்லையா? என்ன அப்படின்னா, எல்லாத்துலயும் நான் சொன்ன ஒரு டேசி செயின் போர்ட் தான் இருக்கும். அப்ப நான் எஸ், இதுலருந்து எஸ். 2 கனெக்டிவிட்டி எடுக்கணும்னா, நீங்க ஸ்ப்ளிட்டர் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நம்மள சரியா? எக்ஸ்டர்னலா ஸ்ப்ளிட்டர கனெக்ட் பண்ணலாம். ஆமா. ஸ்ப்ளிட்டர் கனெக்ட் பண்ணி நீங்க வந்து ஒரே போர்ட்ட 2ஆ வந்து மாத்திக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து டேசி செயின் போர்ட்ஸ் கனெக்ட் பண்ணி பண்றது. பட் இது பேசிக்கா நான் டேசி செயினோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளயே அதான் நான் சொல்றேன். இதுக்குள்ள ரொம்ப நான் டீப்பா போகல. இந்த PDUஸோட உள்ள மேனேஜ்மென்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப டீப்பா போகல. ஏன்னா, புரொடக்ஷன்ல இத யூஸ் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது ஒரு ஃபியூச்சர் வந்து நல்ல ஒரு ஃபியூச்சர் தான். பட் இத வந்து ம். வாங்கி யூஸ் பண்ணி கான்ஃபிகர் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியா தான் இருக்காங்க. எல்லா கிளையன்ட்டும் ஓகே. வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கி பண்றதில்ல. அப்படின்றப்போ நமக்கே இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டீஸ் ரொம்ப கம்மியா தான் கிடைக்கும். ஒரு ரியல் டைம் ம். எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க கெயின் பண்ணலாம். இப்ப நீங்களே HPயோட இதுல இருக்கிறீங்க. உங்களுக்கு இது எஸ். வந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நானும் வந்து ரியல் டைம்ல இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ஷூர், பார்த்தீங்கன்னா, ஷூர், ஷூர். பார்க்கணும். ம். ஓகே. ஓகே. ஸோ இப்போ அ இன்னைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து நம்ம வந்து அந்த பவர் சப்ளை கேபிளிங்கோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டீமர் கேபிளிங்கு, அப்புறம்